ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்டார் ட்ராமா கட்ஸ் லாஸ்ட் பார்ட். உங்களுக்கு பிடிச்சிருந்துக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம புக்கான் காவின் பக்ஸா ட்ராமாவோட 11வது பார்ட் தான் பார்க்க போகிறோம். தாரா எனக்கு மெசேஜ் அனுப்பிவிடுவா, நான் இஸ்காண்டரோட ஒய்ஃப், அவன் வீட்டை விட்டு போயிட்டான், அதை பற்றி நான் உன்கிட்ட பேசணும், உன்னை மீட் பண்ணணும்னு சொல்லவா. தாரா நீ சொல்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு புரியலை. எனக்கும் இஸ்காண்டருக்கும் நடுவில் எதுவும் இல்லை. இது எல்லாமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஒருவேளை நீ என்னை மீட் பண்ணணும்னு நினச்சின்னா நாளைக்கு நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன், நீ மிளகாவுக்கு வந்து என்னை மீட் பண்ணணும்னு சொல்லவா. ஓகே, நான் உன்னை பார்க்கறதுக்கு மிளகாவுக்கு வரேன், எத்தனை மணிக்கு வரணும், எப்போ வரணும்னு என்கிட்ட சொல்ல நினைக்கப்பா. அடுத்து எப்போதும் போல இமெயில் ஃப்ரெண்டுக்கு மெயில் அனுப்பி விடுவா. என்ன நீ மறந்துட்டியா, நீயும் உன்னோட ஒய்ஃபும் எப்படி இருக்கீங்க நினைக்கப்பா. நான் உங்ககிட்ட ஒரு குட் நியூஸ் சொல்லணும். என்னோட ஒய்ஃப் ஹெல்த்தியா இருக்கா. போன மாசம் அவ பிரெக்னெண்டா இருக்கான்னு எங்களுக்கு தெரிய வந்துச்சு. நீ எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, உன்னோட ஹஸ்பண்ட் எப்படி இருக்காரு, எல்லாம் ஓகேவான்னு கேட்பான். வாவ், கங்க்ராச்சுலேஷன். நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆகும்போது நம்ம போட்டி வச்சிருந்தோம்னா கண்டிப்பா நீ தான் ஜெயிச்சிருப்ப. நானும் என்னோட ஹஸ்பண்டும் நல்லா இருக்கோம், ஆனா எங்களுக்கு அந்த லக் இது வரைக்கும் வரல. ப்ளீஸ் எங்க 2 பேருக்கும் குழந்தை பிறக்கணும்னு நீ ப்ரே பண்ணு. சரி சொல்லு, கூடிய சீக்கிரம் அப்பாக புரியல. அந்த ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குன்னு கேப்பா. நான் எப்படி ஃபீல் பண்ண போறேன், ஹாப்பியா இருக்கு, நர்வஸா இருக்கு, ரொம்ப பயமா இருக்கு. ஆனா ஸ்ட்ரேஞ்சான விஷயம் என்னன்னா, இதுக்கு நான் ஒர்த்தானவன்னு எனக்கு தோணல. இவ்வளவு அழகான கிஃப்ட் எனக்கு கிடைக்க கூடாதுன்னு கடவுள் நினைச்சாரா என்னன்னு தெரியல. கடவுள் என்னோட குழந்தைய எடுத்துக்கிட்டாரு. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு எனக்கு தெரியும். மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கிற அளவுக்கு தகுதி என்கிட்ட இல்ல. அதனாலதான் இப்படி எல்லாம் நடந்துச்சு. நான் கொஞ்சம் சோகமா இருக்கேன், அதனாலதான் இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லுவான். உன்னோட ஃபீலிங்ஸை என்னால புரிஞ்சுக்க முடியுது. நானும் பிரெக்னன்ட் ஆன அதே சமயத்துல மிஸ்கேரேஜ் ஆகிடுச்சு. எனக்கு அம்மாவா இருக்க தகுதி இல்லைன்னு நினைக்கிறேன். அதனாலதான் என்னோட குழந்தை சொர்க்கத்துக்கு போயிடுச்சு. நீயும் உன்னோட ஒய்ஃபும் ஹாப்பியா இருக்கணும்னு நான் ப்ரே பண்றேன்னு சொல்லவா. அனிதா ப்ரே பண்ணிட்டு இருக்கதா ரயான் பாப்பான். இருந்தாலும் கண்டுக்காம கிளம்பிடுவான். அனிதா சின்சியரா தான் ப்ரே பண்ணிட்டு இருப்பா. பிரேயர் முடிச்சதும் இவங்கிட்ட வந்து பேசுவா. ரயான், அப்படி என்ன ஃபன்னியா இருக்கு, போன்ல நீ என்ன பார்த்துட்டு இருக்கன்னு கேப்பா. ஒன்னும் இல்லைன்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு போனே தான் பார்த்துட்டு இருப்பான். ரயான், நான் ப்ரே பண்ண ஆரம்பிச்சிருக்கேன், உனக்கு இதை பிடிச்சிருக்கான்னு கேப்பா. நீ ப்ரே பண்ணாலும் சரி, ப்ரே பண்ணலனாலும் சரி, அதை நினைச்சு எனக்கு துளி அளவு கூட கவலை கிடையாதுன்னு சொல்லுவான். ரயான், எதுக்காக நீ இப்படி பேசிட்டு இருக்க, என் கூட சேர்ந்து ப்ரே பண்றதுல உனக்கு விருப்பம் இல்லையான்னு கேப்பா. அனிதா, நான் ஒன்னும் உன்ன மாதிரி கிடையாது, என்னால இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லுவான். ரயான், இப்ப கூட டைம் இருக்கு, நம்ம செஞ்ச தப்ப நம்ம சரி பண்ணலான்னு சொல்லுவா. ரயான் கண்டுக்கவே மாட்டான். இதுக்கப்புறம் இவங்கிட்ட பேசுறது வேஸ்ட்னு கிளம்பிடுவா. எலியா ரேனாவை பார்த்ததுமே அரியானா ஆன்டின்னு சொல்லிட்டு ஓடி வந்து ஹக் பண்ணிப்பா. உடச்செல்லாம், அம்மா நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேப்பா. இதே கேள்வியதான் நானும் உங்ககிட்ட கேட்கலான்னு நினைச்சேன், ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்றதாக வந்தியான்னு கேட்பான். அம்மா ஃப்ரெண்ட்ஸ்ன்னு கூட சொல்லலாம், ஃப்ரெண்டை மீட் பண்றதாக தான் வந்தேன்னு சொல்லுவா. நான் எலிய ஷாப்பிங்காக கூட்டிட்டு வந்தேன், அடுத்து இவளை பார்க்குக்கு கூட்டிட்டு போகணும், நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போயிடுவான். இன்னைக்கு நீ வேலைக்கு போகலையான்னு அனிதா கேட்பா. இன்னைக்கு நான் வீட்டுல இருந்துதான் வேலை பார்க்க போறேன்னு சொல்லுவான். நம்ம 2 பேரும் வெளில போயிட்டு சாப்பிடலாம், என் கூட நீ வரியா, உன்னை தவிர வேற யார்கிட்ட இதெல்லாம் நான் கேட்க முடியும், இந்த வீட்டுல நீ மட்டும்தான் இருக்க, என்னை கூட்டிட்டு போன்னு சொல்லுவா. முடியாதுன்னு சொல்லிடுவான். என்கிட்ட சேர்ந்து வெளில போறது நினைச்சு நீ பயப்படுறேன்னு நினைக்கிறேன், அதனாலதான் நீ என்ன வெளில கூட்டிட்டு போக மாட்டேங்கிறேன்னு சொல்லுவா. பாரு, நீ ரொம்ப கேட்டுக்கிட்டு இருக்க, உனக்கே இது புரியலையான்னு கேட்பான். நான் உங்ககிட்ட கைண்டா நடந்துக்க ட்ரை பண்றேன், அவ்வளவுதான்னு சொல்லிட்டு போயிடுவா. அரே, நான் எலிய கூப்பிட்டுவா, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, உனக்கு பிடிச்ச எது வேணாலும் வாங்கிக்கோன்னு பணத்தை கொடுத்து எலிய அனுப்பிடுவான். நீ பண்றது சரியா, அவகிட்ட எவ்வளவு பணம் கொடுத்தேன்னு உனக்கு தெரியுமா, தெரிஞ்சுதான் இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கியான்னு கேப்பா. அம்மா எனக்கு தெரியும். ஓகே, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும், இங்க ஒரு காஃபி ஷாப் புதுசா ஓபன் பண்ணிருக்காங்க, அங்க போயிட்டு நம்ம 2 பேரும் காஃபி குடிக்கலாமான்னு கேட்பான். அச்சோ, என்னால இப்போ உன் கூட வர முடியாது, நான் ஷாப்பிங் பண்றதுக்காக தான் வந்தேன்னு சொல்லுவா. வேற யாராதானே ஷாப்பிங் பண்றதுக்காக வருவேன்னு கேட்பான். தாராவை பார்த்துட்டு, நீ தாராவை மீட் பண்றதுக்காக வந்தியா, இப்படி எல்லாம் பண்றதால இஸ்காண்டர் உனக்கு கிடைப்பான்னு நினைக்கிறியா, அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லுவான். நீ நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது, நான் எதுக்காக தாராவை மீட் பண்ண போறேன்னு சொல்ல ட்ரை பண்ணுவா. ஆனா இவன் பேசவே விட மாட்டான். என்ன பேக்கப் பிளான் ஏதாவது வச்சிருக்கியா, அதனாலதான் இப்படி பண்ணிட்டு இருக்கியான்னு கேட்பான். அல்லாங்க, நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்லுவா. எலிய கூட்டிட்டு இவன் பாட்டுக்கு கிளம்பிடுவான். அங்கிள், என்னாச்சு, எதுக்காக நீங்க அரியானா ஆண்டியை விட்டுட்டு வந்துட்டீங்கன்னு கேப்பா. ஏன்னா அரியானா நம்மள முன்னாடியே விட்டுட்டா, இதுக்கு மேல எதுவும் பேசாத, வா போகலான்னு கூட்டிட்டு போயிடுவான். தாரா, உன்னை பத்தி நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, உன்னோட கல்யாண வாழ்க்கைய நான் கெடுக்க பாக்குறேனா, நீதான் என்னோட பாய் ஃப்ரெண்டை என்கிட்ட இருந்து திருடிட்டேன், நாங்க 2 பேரும் 3 வருஷமா லவ் பண்ணோம், உன்னை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி நாங்க 2 பேரும் ரொம்ப ஹாப்பியா இருந்தோம்னு சொல்லுவா. அம்மா, நான் தான் உங்களோட ரிலேஷன்ஷிப்பை கெடுத்துட்டேன், ஆக்சுவலி நான் இங்க வந்திருக்கே கூடாது, சாரின்னு சொல்லிட்டு தாரா கிளம்பிடுவா. இவனை மஞ்சாவை வெளில கூட்டிட்டு வந்திருப்பான். கொஞ்ச நேரத்துல அவனோட அம்மா வருவாங்க. மஞ்சா, உனக்கு என்ன தெரியுமா, எப்ப பாரு உன்னை பத்தி மட்டும்தான் இவன் பேசிட்டு இருப்பான்னு சொல்லுவாங்க. அம்மா, போதும் விடுங்க, இதே மாதிரி பேசிட்டு இருக்காதீங்கன்னு சொல்லுவான். மஞ்சா, நீ ஆர்டர் பண்ணிட்டேன்னு கேட்பாங்க. இன்னும் இல்ல, வேற கேஃபேக்கு போகலாமா, உங்களுக்கு இங்க கம்ஃபர்டபுளா இருக்கான்னு கேட்பா. எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு, என்னோட சொந்த ஊர் பீனங் தான், அதனால இது மாதிரி கேஃபேல சாப்பிட்றதுல எனக்கு எந்த
எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, நீ எதுவும் கவலைப்படாதன்னு இவங்க பாட்டுக்கு ஜாலியா பேச ஆரம்பிச்சிருவாங்க. மஞ்சா என்னோட அம்மாவுக்கு சிக்கன் எக் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவான். அம்மாவும் பையனும் காமெடி பண்ணி பேசிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது மஞ்சாவுக்கு ஹாப்பியா இருக்கும். டெரரான அம்மாவா இருப்பாங்கன்னு நினைச்சிருப்பா. இவங்க ஜாலியான கேரக்டரா இருக்கிறது பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஓகே, எனக்கு இப்ப ரொம்ப பசிக்குது, சாப்பாடை நம்ம ஆர்டர் பண்ணலான்னு சொல்லுவாங்க. அரியானா தாரா கிட்ட பேசுவா. சாரி, நான் முன்னாடி கோவமா இருந்தேன், அதனாலதான் அப்படிலாம் பேசிட்டேன். நான் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தேன், அதுதான் இது எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லுவா. இதுக்கெல்லாம் காரணம் இஸ்காண்டரான்னு தாரா கேட்பா. இல்ல, வேற ஒருத்தவங்க தான் இது எல்லாத்துக்கும் காரணம். தாரா, நீ எதை நினைச்சும் கவலைப்படாத, உன்னோட ஹஸ்பண்ட் உனக்கு தான் சொந்தம். அவனை யாரும் உங்ககிட்ட இருந்து கூட்டிட்டு போக போறதில்ல. ஆனா நாங்க 2 பேரும் 3 வருஷம் லவ் பண்ணிருக்கோம். டக்குன்னு எல்லாத்தையும் மறந்துட்டு போக முடியாதுல்ல, நான் சொல்றது உனக்கு புரியுதான்னு கேப்பா. ஆமா, ஆரம்பத்துல நான் கூட இப்படிதான் யோசிச்சேன்னு தாரா சொல்லுவா. என்னால எல்லாத்தையும் மறக்க முடியாதுன்னு நினைச்சேன், ஆனா நான் என்னோட ஈகோவை விடல, அதுதான் இது எல்லாத்துக்கும் காரணம். ஆனா இது எனக்கு ரொம்ப லேட்டா தான் புரிஞ்சுது. என்னைய நான் ஏமாத்திக்கிட்டு இருந்திருக்கேன். நான் எல்லாத்தையும் விடணும்னு நினைச்சாலும் என்னோட ஈகோ என்னை விட மாட்டேங்குதுன்னு சொல்லுவா. சரி சொல்லு, அலங்க பத்தி நீ என்ன நினைக்கிறேன்னு தாரா கேப்பா. அலங்க என்ன லவ் பண்றான்னு நிறைய பேர் சொன்னாங்க. இதுக்கு முன்னால நான் அதை நம்பவே இல்லை, ஆனா இப்ப நான் நம்புறேன். அலங்க என் மேல கோவமா இருக்கான்னு சொல்லவா. அரியனா, இஸ்கண்டர் வேணான்னு நினைக்கிறேன்னா எதுக்காக அவனை மீட் பண்றதாக வந்தேன்னு கேப்பா. நான் இஸ்கண்டரை மீட் பண்ணதுக்கான காரணம் அவனை மறந்துட்டு என்னால வாழ முடியும்னு எனக்கு நான் ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சேன். இது காம்ப்ளிகேட்டடா இருக்குதானே, ஆனா மனுஷங்களோட நேச்சர் இப்படிதான் இருக்கும். ஆனா தாரா, இஸ்கண்டர் உன்னை ரொம்ப லவ் பண்றான். உன்னை பத்தி அவன் பேசுறதுல இருந்தே எனக்கு நல்லா தெரிஞ்சது. அவன் உன்னை சீரியஸா லவ் பண்றான். அவன் எந்த அளவுக்கு உன்னை லவ் பண்றானோ அதே அளவுக்கு நீ அவனை லவ் பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லவா. நெக்ஸ்ட் சீன்ல இஸ்கண்டருக்கு கால் பண்ணி, நீ வீட்டை விட்டு போயிட்ட தானே, நான் சொல்றது சரியானு கேப்பா. எனக்கு ஷாக்கிங்கா இருக்கும், நான் வீட்டை விட்டு போயிட்டேன்னு உனக்கு எப்படி தெரியும்னு கேப்பான். தாரா என்ன பக்கத்தாக மெலக்காவுக்கு வந்தானே சொல்லுவா. உடனே ஷாக் ஆயிடுவான். ஹலோ, நீ லைன்ல தான் இருக்கியா, ஏன் நீ எதுவும் பேச மாட்டேங்கிறான்னு கேப்பா. ஒன்னும் இல்ல, அவ மெலக்காவுக்கு வந்தாலா, என்னோட தாராவா வந்தா, நீ அவளை மீட் பண்ணியான்னு கேப்பான். ஆமா, உனக்கு எத்தனை தாராவை தெரியும், உனக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு தாராவை மட்டும் தானே. அவங்க 2 பேருக்கும் என்னதான் ஆச்சு, உங்களோட கல்யாண வாழ்க்கைய நான் கெடுக்க பாக்குறேன்னு அவன் நினைக்கிறா. ஆனா நீ எதை நினைச்சு கவலைப்படாத, தாரா உன்னை ரொம்ப லவ் பண்றா, நான் சொல்றத நம்பு. அவ மெலக்காவுக்கு வந்ததுக்கான காரணம் உன்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை அட்டாக் பண்றதாதான். ஒருவேளை நீ அவளை லவ் பண்ணலையா என்ன, அவ பாக்குறதுக்கு சைக்கோ மாதிரி தான் இருக்கான்னு சொல்லுவா. இஸ்கண்டருக்கு கோவம் வர ஆரம்பிச்சிரும். அரியானா, நீ இப்படி எல்லாம் பேசாதானே சொல்லுவான். நான் சும்மா ஜோக் பண்ண, இப்ப நான் சீரியஸா சொல்றேன். தாரா உன்னை ரொம்ப லவ் பண்றா. இப்ப நீ திரும்பவும் வீட்டுக்கு போறதா நல்லது, சீக்கிரமா வீட்டுக்கு போன்னு சொல்லுவா. சரி சரி, நான் போறேன்னு சொல்லிட்டு உடனே காலை கட் பண்ணிடுவான். எலி பாட்டிக்கிட்ட பேசுவா. ஒருத்தவங்க உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்கன்னு சொல்லவும், யாரு, என்னோட அம்மாவான்னு கேப்பா. எனக்கு யாருன்னு தெரியாது, முதல்ல நீ பேசு, அப்புறம் யாருன்னு உனக்கே தெரியும்னு சொல்லுவாங்க. ஹலோ, நீங்க யார் பேசுறீங்கன்னு கேப்பா. இதோட இந்த சீன் கட் ஆயிடும். தாரா இஸ்கண்டரோட ஆபீஸ்க்கு வந்து, இஸ்கண்டர் இங்க இருக்காரான்னு கேப்பா. தாரா, உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கான்னு கேட்பாங்க. உங்களோட பேரு ஷெரி தானே, எங்களோட கல்யாணத்துக்கு நீங்க வந்தீங்கல்ல, நான் சொல்றது சரியான்னு கேப்பா. இவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். தாரா, இன்னும் நீங்க என்ன ஞாபகம் வச்சிருக்கீங்களான்னு கேட்பாங்க. ஆமா, உங்களை எனக்கு ஞாபகம் இருக்கு, இஸ்கண்டர் இங்க இருக்காரான்னு கேப்பா. இப்ப அவர் ஆபீஸ்ல இல்ல, லஞ்ச் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு அப்பாயின்மெண்ட்காக வெளில போயிருக்காருன்னு சொல்லுவாங்க. அவர் எப்ப திரும்ப வர்றாருன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேப்பா. எனக்கு தெரியாது, நான் வேணா அவருக்கு கால் பண்ணட்டுமான்னு கேட்பாங்க. பரவாயில்ல எடுங்க, நானே அவருக்கு கால் பண்ணிக்கிறேன், தேங்க்யூன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவா. எலி அல்லாங்கோட பெட்ல ஜம்ப் பண்ணிட்டு இருப்பா. எலி, நான் எத்தனை முறை சொல்றது, இது மாதிரில ஜம்ப் பண்ணாதானே சொல்லுவான். அங்கிள் வாங்க, நம்ம 2 பேரும் பார்க்குக்கு போகலான்னு கூப்பிட்டுவா. எலி, நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னல, எனக்கு நிறைய வேலை இருக்கு, நாளைக்கு நம்ம போய்க்கலான்னு சொல்லுவான். அதெல்லாம் முடியாது, இன்னைக்கு நம்ம போகணும்னு சொல்லுவா. சில எனக்கு நிறைய வேலை இருக்குடா, நாளைக்கு நம்ம போகலான்னு சொன்னாலும் கேட்க மாட்டா, இன்னைக்கே போகணும்னு சொல்லுவா. ஓகே, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன்னு சொல்லுவான். அதெல்லாம் முடியாது, இந்த ட்ரெஸ்ஸோடைய வாங்க, இதுவே நல்லா இருக்குன்னு சொல்லுவா. தாராவும் அனிதாவும் முன்னாடி பக்கம்ல நடந்து வந்துட்டு இருப்பாங்க. 2 பேருமே இடிச்சுக்குவாங்க. நீயான்னு 2 பேருமே ஷாக் ஆவாங்க. உன்னாலதான் என்னோட வாழ்க்கை நாசமாகிடுச்சுன்னு தாரா சொல்லுவா. ஹலோ, உன்னோட பாய் ஃப்ரெண்ட், அதாவது உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் தான் என் கூட சுத்திட்டு இருந்தான், அது உனக்கு தெரியுமான்னு கேப்பா. ஹலோ, உன் கூட பேசுறதுக்கு எனக்கு டைம் இல்ல, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு தாரா போகலான்னு பாப்பா. அனிதாவுக்கு மயக்க வர ஆரம்பிச்சிடும். கீழே விட போவா. தாரா இவளை பிடிச்சிருவா. உனக்கு என்னாச்சு, நீ நல்லா இருக்கியா, நான் உனக்கு கிளினிக்கு கூட்டிட்டு போவா இல்ல வீட்டுக்கு கூட்டிட்டு போவான்னு கேப்பா. பரவாயில்ல, அதெல்லாம் எதுவும் தேவையில்லை, நான் நல்லா இருக்கேன்னு அனிதா சொல்லுவா. உனக்கு உடம்பு சரியில்லாத மாதிரி தெரியுது, நீ தனியா போய்க்குவியான்னு கேப்பா. அல்லாங்க எலியும் பார்க்குக்கு வருவாங்க. அரியானா ஆன்டின்னு கூப்பிட்டுவா. எலி, இது எல்லாத்தையும் நீயும் உன்னோட ஆன்டியும் சேர்ந்துதான் பிளான் பண்ணீங்களான்னு கேட்பான். எனக்கு எதுவும் தெரியாது, வாங்கன்னு சொல்லிட்டு அரியானா கிட்ட ஓடி வந்துருவா. அரியானா, உனக்கு எத்தனை வயசாகுது, எதுக்காக நீ இவ்வளவு பொருள் வாங்கிட்டு வந்திருக்க, இது எல்லாத்தையுமே எலியை சாப்பிட வைக்கலான்னு பிளான் பண்ணிருக்கியான்னு கேட்பான். நான் ஏற்கனவே வாங்கி வச்சிருந்தேன், எலியும் நானும் சேர்ந்து சாப்பிடலான்னு எடுத்துட்டு வந்தேன்னு சொல்லவா. நெக்ஸ்ட் சீன்ல எலி விளையாண்டுட்டு இருப்பா. அலாங்க இன்னொரு பொண்ணு கூட பேசிட்டு இருப்பான். அரியானா பாத்துக்கிட்டே இருப்பா. ஆன்டி, என்னாச்சு, எதுக்காக நீங்க அந்த அக்காவை பாத்து
பார்த்துக்கிட்டு இருக்கீங்க எனக்குப்பா? அவங்களுக்கு என்னை விட வயசு அதிகமா இருக்கும்னு தோணுது. எதுக்காக நீ அவங்கள ஆன்ட்டின்னு கூப்பிடாம என்ன மட்டும் ஆன்ட்டின்னு கூப்பிடுற எனக்குப்பா? அரேன் ஆன்ட்டி, நீங்க என்னோட ஆன்ட்டி, அதனால தான் நான் உங்களை ஆன்ட்டின்னு கூப்பிடுறேன். அவங்க என்னோட ஆன்ட்டி கிடையாது, அதனால நான் அவங்கள ஆன்ட்டின்னு கூப்பிட மாட்டேன்னு சொல்லவா? சரி சொல்லு, அவங்க யாரு எனக்குப்பா? அவங்க என்னோட டீச்சர், அவங்க லில்லி, அவங்க ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லவா? டீச்சரா? அப்ப நீ அவங்கள டீச்சர்னு தானே கூப்பிடணும், எதுக்காக அக்கான்னு கூப்பிடுற எனக்குப்பா? அவங்க தான் எல்லாரையும் அக்கான்னு கூப்பிட சொன்னாங்க. அக்கான்னு கூப்பிட்டா அவங்களுக்கு கொஞ்சம் வயசு கம்மியான மாதிரியும் அவங்களுக்கு தோணுமா? நான் அவங்க கிட்ட தான் படிச்சுட்டு இருக்கேன். எல்லா பசங்களுக்கும் அவங்கள ரொம்ப பிடிக்கும்னு சொல்லவா? ஓ அப்படியான்னு கேட்டுட்டு அந்த பக்கமே பார்த்துட்டு இருப்பா. அவங்க பாக்குறதுக்கு அழகா இருக்காங்க தானே? நான் சொல்றது சரியானு கேப்பா. அப்ப அரியானா ஆன்ட்டி அழகா இல்லையான்னு கேட்டா, இல்ல ஆன்ட்டி, நீங்களும் ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சொல்லவா? டீச்சர் லில்லி வந்து அரியானாவுக்கு ஷெகன் கொடுப்பாங்க. உங்களை எதுக்கு நான் அக்கான்னு கூப்பிடுறேன்னு அரியானா ஆன்ட்டி கேட்டாங்கன்னு சொல்லவா? அரியானா சமாளிக்க ட்ரை பண்ணுவா. நான் அப்படிலாம் எதுவும் கேட்கலன்னு சொல்லவா? அம்மா ஆன்ட்டி இப்படிதான் கேட்டாங்க, உங்களுக்கு வயசாயிடுச்சு, ஆனாலும் நீங்க எதுக்காக அதை ரியலைஸ் பண்ணலன்னு கேட்டாங்கன்னு சொல்லவா? இல்லைங்க, நான் அப்படிலாம் கேட்கல, இவ தப்பா புரிஞ்சுக்கிட்டா, வா நம்ம விளையாட போகலான்னு கூட்டிட்டு போயிடுவா. இஸ்காண்டர் தாராவை பக்கத்தாக பொட்டிக்கு வருவான். தாரா உள்ள இருக்கலான்னு கேட்பான். தாரா வெளில போயிருக்காங்கன்னு சொல்லவும், அவ என்கிட்ட பேச மாட்டேங்கிறா, அவ எங்க போயிருப்பான்னு உனக்கு தெரியுமான்னு கேட்பான். எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவா. சரி ஓகே, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவான். இல்லி தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன், அவங்களுக்கு வயசாயிடுச்சுன்னு நான் சொல்லவே இல்லைன்னு சொல்லுவா. பரவாயில்ல விட, இது சின்ன விஷயம் தான், இதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. சரி, நீ என்ன மீட் பண்றதாக எதுக்காக வந்தன்னு கேட்பான். நீ தான் என்னை ஏத்துக்க மாட்டேங்கிற, பேசுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கூட கொடுக்க மாட்டேங்கிற. நீ ஒரு வாய்ப்பு கொடுத்தா தானே என்னால உண்மையை சொல்ல முடியும். இதுக்கு முன்னாடி நான் வேணா போய் சொல்லியிருந்திருக்கலாம். இப்ப நான் தாராவை மீட் பண்ணதுக்கான காரணம் இஸ்காண்டர் அவளை எந்த அளவுக்கு லவ் பண்றான்னு அவகிட்ட சொல்றது அதான். இஸ்காண்டர் இதுக்கப்புறம் என்ன லவ் பண்ண மாட்டான்னு புரிஞ்சுக்கிட்டேன். அவனோட மனசுல இப்போதைக்கு ஒருத்தவங்க மட்டும்தான் இருக்காங்கன்னு சொல்லவா? அரியனா இது எல்லாத்தையும் நீ இப்பதான் ரியலைஸ் பண்ணியான்னு கேட்பான். என்ன மன்னிச்சிரு, நானும் நார்மலான மனுஷி தான், நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன்னு சொல்லவா? நானும் நார்மலான மனுஷன் தான், எனக்கும் மனசு இருக்குன்றத நீ ஏன் புரிஞ்சுக்கலன்னு கேட்பான். இவ்வளவு நாளா நான் உன்னை காயப்படுத்திட்டு இருந்தேன்னு இப்பதான் எனக்கு புரியுதுன்னு சொல்லவா? ஆமா, நீ என்ன ரொம்ப காயப்படுத்திட்ட, இதுக்கு மேல என்னால பொறுத்துக்க முடியாதுன்னு சொல்லவான். அதனாலதான் நான் உன்னை மீட் பண்ணி உன்கிட்ட பேசணும்னு வந்தேன். அலாங்க, நீ எனக்கு இன்னொரு வாய்ப்பு கூட, இந்த முறை நம்ம முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாம். கடந்த காலம் பிரச்சனை எல்லாத்தையும் விட்டுலாம் புதுசா ஆரம்பிக்கலாம்னு சொல்லவா? அரேனா நல்லா யோசிச்சுட்டு முடிவெடு, இந்த முறை நீ சீரியஸா இருக்கியான்னு கேட்பான். அம்மா நான் சீரியஸா தான் இருக்கேன்னு சொல்லுவா. ஆனா இவன் நம்ப மாட்டான். அரேனா நீ நல்லா யோசிச்சுட்டு முடிவெடு, இன்னைக்கு நீ ஒன்னு சொல்லுவ, நாளைக்கு வேற ஒன்னு சொல்லுவ. இதுக்கப்புறம் எந்த ஒரு ஹோப்பும் வச்சிருக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை, இதை நீ புரிஞ்சுக்குவேன்னு நினைக்கிறேன். அரேனா சாரின்னு சொல்லிட்டு எலிக்கூட்ட விளையாடுறதுக்காக போயிடுவான். அரேனுக்கு கஷ்டமா இருக்கும், அதெல்லாம் அங்கேயே பார்த்துட்டு இருப்பா. தாரா அனிதா ஒரு கடைக்கு கூட்டிட்டு வந்திருப்பா. இப்ப நான் பெட்டரா இருக்கேன், தேங்க்யூ தாரான்னு சொல்லவா? உனக்கு எப்ப கல்யாணம் ஆச்சுன்னு தாரா கேட்பா. எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னு உனக்கு எப்படி தெரியும்னு கேட்பா. நீ பிரெக்னெண்டா இருக்கீல, அதனாலதான் கேட்டேன். யாரு நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு கேட்பா. ரயானை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லுவா. ரயானிய கல்யாணம் பண்ணிக்கிட்ட, வாழ்த்துக்கள்னு தாரா வாழ்த்துவா. ஆக்சுவலி தாரா, நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லவா? பரவாயில்ல விடு, ஆக்சுவலி நான் தான் உன்கிட்ட தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்லவா? அனிதாவுக்கு ஷாக்கிங்கா இருக்கும். எதுக்காக நீ என்கிட்ட தேங்க்ஸ் சொல்றேன்னு கேட்பா. நீ மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோ, என்னால இவ்வளோ நல்ல ஹஸ்பண்டை கண்டுபிடிச்சிருக்க முடியாதுன்னு சொல்லவா? கேட்டதுலயே ஒரு நல்லதுன்ற மாதிரி அனிதாவுக்கு ஹாப்பியா இருக்கும். உனக்கு நான் மாப்பிள்ளை பார்த்து வச்ச மாதிரி ஆகிடுச்சான்னு கேட்பா. அப்படின்னு சொல்லான்னு தாரா சொல்லுவா. உண்மையாவே நீ என்ன மன்னிச்சிட்டியான்னு கேட்பா. ஆமா, நான் உன்னை மன்னிச்சிட்டேன். நீயும் உன்னோட குழந்தையும் ஹெல்த்தியா இருக்கணும்னு நான் ப்ரே பண்றேன். அல்லாவோட இருப்பத்தோட நீயும் உன்னோட குழந்தையும் ரயானை மாத்துவீங்கன்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லவா? ஆக்சுவலி ரயான் நல்லவன் தான், கூடிய சீக்கிரம் அவன் மாறிடுவான்னு நான் நினைக்கிறேன்னு அனிதா சொல்லவா? இஸ்கண்டர் தாரா பக்கத்தாக வீட்டுக்கு வருவான். வீடு பூட்டி இருக்கும். தாராவுக்கு கால் பண்ணுவான். ஆனா லைன் கிடைக்காது. உடனே கிளம்பிடுவான். நெக்ஸ்ட் சீன்ல வாடகை வீட்டுல இருப்பான். தூங்கலான்னு பார்த்தா தூக்கம் வராது. தாராவை பத்தி யோசிச்சுட்டு இருப்பான். மறுநாள் காலையில தாரா திரும்பி படுப்பா. இஸ்கண்டர் மேல கைப்படும். பக்கத்துல யாரா இருக்கிற மாதிரி தெரியவும் கத்திக்கிட்டே எழுந்திருப்பா. இவ கத்துறத பார்த்து இஸ்கண்டரும் கத்த ஆரம்பிச்சிருவான். நீ எதுக்காக வீட்டுக்கு வந்தன்னு கேப்பா. என்னோட வீட்டுக்கு நான் வரக்கூடாதா, நீ போயிட்டு முதல்ல பிரஷ் பண்ணன்னு சொல்லுவான். தாராக்கு கோவமா வரும். இருந்தாலும் பிரஷ் பண்றதுக்காக கிளம்பிடுவா. அடுத்து இவனும் பிரஷ் பண்றதுக்காக வருவான். நீ எதுக்காக அரியானாவை மீட் பண்றதுக்காக போனேன்னு எனக்கு புரியுதுன்னு சொல்லுவான். தாராவுக்கு ஷக்கிங்கா இருக்கும். நான் அவளை மீட் பண்றதுக்காக போனேன்னு உனக்கு எப்படி தெரியும்னு கேப்பா. வேற யாரும் சொல்ல போறா? அரியானா தான் என்கிட்ட சொன்னா. இப்ப நீ என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்ற வார்த்தையை கேட்கறதுக்கு நான் தயாரா இருக்கேன்னு சொல்லுவான். தாரா எதுவும் பேச மாட்டா. இஸ்கண்டர் பிரஷ் பண்ணி முடிச்சதும் முதல்ல வெளில போன்னு துரத்து விட்டுருவா. வெளில போற மாதிரி போயிட்டு திரும்பவும் வந்து மறுபடியும் வாய்க்கு பிடிச்சிட்டு கிளம்பிடுவான். நீ இப்படி பண்ணிட்டு இருக்க, நீ பண்றதெல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லைன்னு கத்த ஆரம்பிச்சிருவா. அடுத்த 2 பேரும் சேர்ந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. 2 பேருமே எதுவும் பேச மாட்டாங்க. அடுத்த 2 பேரும் வேலைக்கு போறதுக்காக கிளம்புவாங்க. வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு இவனோட ட்ரெஸ்ஸை சரி பண்ணி விடுவா. என்னை மன்னிச்சிட்டேன்னு எனக்கு தெரியும்னு சொல்லுவான். நான் இன்னும் உன்னை மன்னிக்கலன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவா. இஸ்கண்டர் வேலையில இருக்கும்போது மெசேஜ் வரும். உடனே போன் எடுத்து பார்ப்பான். என்ன
என்னாச்சுப்பான்னு கேட்பாங்க. ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு வேலையை பார்க்க ஆரம்பிப்பான். எல்லாரும் போனதுக்கு அப்புறம் தாரா என்ன மெசேஜ் பண்ணியிருக்கான்னு பார்ப்பான். என்னோட லவ்வபிளான ஹஸ்பண்ட், இது வரைக்கும் நான் நிறைய மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்கிட்ட நிறைய வீக்னஸ் இருக்கு. ஆனா உன்ன மாதிரி ஸ்ட்ராங்கான பொறுமையான ஹஸ்பண்ட் கிடைச்சதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ எப்படி இருக்கியோ அப்படியே நான் உன்னை ஏத்துக்கிறேன். அதே மாதிரி நான் எப்படி இருக்கனோ அதே மாதிரி நீயும் என்னை ஏத்துக்குவேன்னு நினைக்கிறேன். சில நேரத்துல இம்பர்ஃபெக்டா இருக்கிறது கூட பர்ஃபெக்ட் தான். இப்ப நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறேன். நான் லவ் பண்றது ஒண்ணு மட்டும்தான். அதோட நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன். சீக்கிரமா வீட்டுக்கு வந்துருன்னு அனுப்பிட்டு இருப்பா. இஸ்கண்டருக்கு மெசேஜ் பார்த்ததுமே ரொம்ப ஹாப்பியா இருக்கும். உடனே தாராவுக்கு கால் பண்ணுவான். அனிதா எப்போதும் போல வீட்டு வேலையை பார்த்துட்டு இருப்பா. ராயான் கண்டுக்கவே மாட்டான். மன்னிப்பு கேட்கறதால எந்த ஒரு தப்பும் இல்லைன்னு எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, அது உண்மைதான். மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப ரிலீஃபா இருக்குன்னு சொல்லுவா. என்னது மன்னிப்பு கேட்டியா? நீ யார்கிட்ட மன்னிப்பு கேட்டேன்னு கேட்பான். நேத்து நான் தாராவை மீட் பண்ண அவகிட்ட மன்னிப்பு கேட்டதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அவ என்ன மன்னிச்சுட்டா. நம்மளோட கல்யாணத்தை பத்தி சொன்ன. அவ வாழ்த்துக்கள் சொன்னா. எனக்காகவும் குழந்தைக்காகவும் ப்ரே பண்றேன்னு சொன்னான்னு சொல்லுவா. ராயனுக்கு கோவம் வர ஆரம்பிச்சிடும். கண்ணத்திலேயே அரைஞ்சிருவான். நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆகிடுச்சுன்னு அவகிட்ட எதுக்காக சொன்ன? நமக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னு அவளுக்கு தெரியறதுல எனக்கு விருப்பம் இல்ல. அதோட இந்த குழந்தைய பத்தி அவளுக்கு தெரியறதுல எனக்கு சுத்தமா விருப்பம் இல்லைன்னு வயிற்றுலயே உதைக்க ஆரம்பிச்சிருவான். ரயான் எனக்கு வலிக்குது, என்ன மன்னிச்சிருன்னு சொல்லுவா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் கிளம்புவான். தாரா இஸ்கண்டருக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பா. அவனுக்கு கால் பண்ணலான்ட்டு பாப்பா. இருந்தாலும் கால் பண்ண மாட்டா. அங்கிள், நீங்க எதுக்காக அரியானா ஆன்ட்டி கூட முன்னாடி மாதிரி பேச மாட்டேங்கிறீங்கன்னு கேப்பா. அப்படிலாம் இல்லடா, அரியானாவோட மனசு திடீர்னு மாறுது. அதனால தானே அரியானாவை பத்தியே பேசிட்டு இருப்பான். இவன் என்னமோ கதை சொல்ற மாதிரி கேட்டுக்கிட்டே எலி தூங்க ஆரம்பிச்சிருவா. ரயான் தூங்குறதாக வந்து படுப்பான். பக்கத்துல அனிதா இல்லாத பார்த்துட்டு எங்க காணும்னு தேடி பார்ப்பான். அனிதா ப்ரே பண்ணி முடிச்சுட்டு கீழே படுத்து தூங்கிட்டு இருப்பா. கழுத்தை நெரிக்கிற மாதிரி கையை பக்கத்துல எடுத்துட்டு போவான். ஆனா எதுவும் பண்ண மாட்டான். தாரா பாத்திரத்தை வாஷ் பண்ணிட்டு இருப்பா. கதவு தட்டுற சத்தம் கேட்கும். ஏற்கனவே ஒருத்தன் வீட்டையே சுத்தி வந்துட்டு இருப்பானே, அவன் வந்திருப்பானோன்னு பயப்பட ஆரம்பிப்பா. கதவுக்கும் கீழே பாப்பா. யாரோ இருக்கிற மாதிரி தெரியும். பயம் அதிகமாக ஆரம்பிச்சிரும். அவன் அடிக்கிறதாக ஒவ்வொரு பொருளா எடுப்பான். ஆனா எதுவும் செட் ஆகாது. கிச்சனுக்கு போயிட்டு பாத்திரத்தை எடுக்கலான்னு பாப்பா. ஆனா அதுல கூட எந்த பாத்திரத்தை எடுக்கிறதுன்னு கன்ஃபியூசிங்கா இருக்கும். ஃபைனலி ஒரு கடாயை எடுத்துட்டு கதவுக்கும் பக்கத்துல வேண்டிக்கிட்டே நின்னுட்டு இருப்பா. கதவு திறந்துட்டு இஸ்கண்டர் தான் உள்ள வருவான். அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லான்ட்டு வைப்பான். அதே நேரம் கடையை எடுத்து இவனோட மூஞ்சிலேயே அடிக்கலான்ட்டு வைப்பா. இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்பான். நான் பயந்துட்டேன், அதனால தானே சொல்லுவா. உன்னோட எல்லா மெசேஜையும் நான் படிச்சேன். ஆனா ஒரு விஷயம் மட்டும் எனக்கு இன்னும் சாட்டிஸ்ஃபைட் ஆகலன்னு சொல்லுவான். இதோட இந்த பாட்டு முடியுது. இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்ட்ல நான் உங்களை மீட் பண்றேன். Until then, bye. Thanks for watching.